ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அமிர்தாம்சூத்பவோ பானுः சசபிந்துः சுரேஸ்வரः ஔஷதம் ஜகதஸ்தேதுः சத்யதர்ம பராக்கிரமः பூதபவ்ய பவன்னாதः பவனः பாவனோ நலः காமः காமக்ருத்தாந்தः காமः காமப்ரதः பிரபுः யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனः அதிருஷ்யோ வியக்தரூபஸ்ச சகஸ்ரஜிதானந்தசித் இஷ்டோ விசிஷ்டசிஷ்டேஷ்ட சிகண்டேன குஷோ விஷः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतप्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानम् अप्रमत्तप्रतिष्ठितः स्कन्दस्कन्धधरो धुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्दरः अशोकस्तारनस्तारः शूरः शौरिजनेश्वरः अनुकूलः सदावर्तः पद्मे पद्मनिवेक्षणः पद्मनाभोरविन्दाक्ष पद्मगर्भशरीरभृत् महर्देरुद्धो वृद्धात्मा महाक्षो गरुडध्वजः. இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடம் 39வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 52வது ஸ்லோகம். அதுல ஷரபோ பீமஹ சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சயः அதுலः ஷரபோ பீமः சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சயः விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர்தாமோதரः சகः மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः. பார்த்துட்டு இருக்கிறது 40வது ஸ்லோகம் பார்த்தோம். விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதர சகः மஹீதரோ மகாபாகோ வேகவான மிதாசனः அப்படின்னு ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்துட்டு நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா மார்கஹ வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 365வது நாமம் மார்கஹ, அது வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது 366வது நாமம். 366வது நாமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்துஹு. பகவானுக்கு நாமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்துஹு அப்படின்றது. ஹேத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர். ஹேத்துஹ அப்படின்னா ஜெகத்காரணஹ, இந்த உலகிற்கு காரணமாக இருப்பவர். சரி, காரணம் எத்தனை வெரைட்டி சுவாமி அப்படின்னா, காரணம் அநேக வகைகள் இருக்கு, அநேக காரணங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா 2 காரணங்கள் நம்ம சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு நிமித்த காரணம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம். இந்த நிமித்த காரணம் அப்படின்றது இன்டலெக்சுவல் காசு நம்ம சொல்றோம், அறிவு காரணம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல், அதுக்கு பேர் உபாதான காரணம் பேரு. ஒரு பானையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா, அந்த பானையை பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உள்ள புத்திசாலித்தனம் உள்ள ஒரு குயவன் வேணும். அந்த மண்பானையை பண்றதுக்கான அந்த குயவன் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்பானை பண்றதுக்கான மூலப்பொருள் எது அப்படின்னா மண் இல்லாம மண்பானை பண்ண முடியாது. அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நிறைய சககாரி சாதனங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சககாரி காரணம் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு சக்கரம் வேணும், மண்பானையை வச்சு உருட்டுற அந்த சுத்தி தான் அதை பண்ணுவாங்க. ஒரு சக்கரம் வேணும், அப்புறம் ஒரு கயிறு வந்து பாத்தீங்கன்னா வேணும், ஒரு சின்ன கத்தி வேணும், அப்புறம் அந்த மண்ணை கொண்டுட்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுதை வேணும், இல்லைன்னா மாட்டு வண்டி வேணும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வந்து கலக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு
என்ன வேணும், ஒரு மண்வெட்டி வேணும். இது மாதிரி அநேக காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சககாரி சாதனங்கள் அப்படின்னு பேர் அதுக்கெல்லாம். சககாரி காரணங்கள் சாதனங்கள் ரெண்டும் சொல்லலாம். ஆனா பிரதானமா ரெண்டு காரணம் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணு நிமித்த காரணம் இன்டலெக்சுவல் காஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ் உபாதான காரணம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிஞ்சே தான் இருக்கு. குயவன் வேற மண்ணு வேற. அப்ப நிமித்த காரணம் உபாதான காரணம் அப்படின்றது இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம்னு வச்சுங்களேன். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே வேறையா தான் இருக்கும். குலாலன் வேறையா இருப்பான் நிமித்த காரணம், மெட்டீரியல் காசு வந்து பாத்தீங்கன்னா வேறையா இருக்கும். இந்த உலகத்துல பாக்குற எல்லாம் அது மாதிரி தான். ஆனா அந்த ஈஸ்வர தத்துவம் மட்டும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்த காரணமும் அதுதான், உபாதான காரணமும் அதுதான். அதனால ஈஸ்வரனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துல வந்து சொல்லும் போது அபின்ன நிமித்த உபாதான காரணக ஈஸ்வரக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுங்க. அபின்ன நிமித்த, அபின்னம் அப்படின்னு என்ன அர்த்தம், பின்னம் இல்லாதது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து ஏதாவது இன்டெலெக்சுவல் காசும் அதே மாதிரி வந்து மெட்டீரியல் காசும் ரெண்டு ஒன்னா இருக்குமான, எப்பவுமே ஒன்னா இருக்கவே இருக்காது. தனித்தனி தான் எல்லாம், பின்னம் தான் எல்லாம். ஆனா வந்து ஈஸ்வரன் மட்டும் அபின்னமா இருக்கார். எப்படி அபின்னமா இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஈஸ்வர தத்துவம் எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த சைத்தன்யம், வெறும் கான்சியஸ்னஸ். அது கூட என்ன சேர்ந்தா ஈஸ்வரன், மாயா சேர்ந்தாதான் ஈஸ்வரன். அப்ப சுத்த சைத்தன்யம் எதுக்கும் காரணமும் இல்லை காரியமும் இல்லை. அப்ப முழுசா தூக்கி ஓரமா வச்சிடணும். எப்ப காரணம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு ஒரு காரணகர்த்தா இருக்காருன்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அப்ப என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிக்கிட்டு ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துடணும். சுத்த பிரம்மம் காரணமும் இல்லை காரியமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அது கூட மாயா சேரும் போது என்ன ஆயிடுது, சுத்த சைத்தன்யத்தோட மாயா சேர்ந்தா ஈஸ்வரன். அப்ப ரெண்டு ஐட்டம் ஆயிடுதா. ஒண்ணு ஈஸ்வரனோட முக்கியமான சுரூபம் சைத்தன்யம், நாலேஜ், அது வெறும் ஞான சுரூபம். இந்த மாயா சேரும் போது இந்த மாயா திரிகுணாத்மிகா, இதுதான் மெட்டீரியல் காஸ். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அம்சத்தை உடையவரா இருக்கார். ஒன்னு இன்டலெக்சுவல் காஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ். அவர் வெளியில இருந்து எதையுமே எடுக்கிறதே இல்லை. அபின்ன சக்தியா இருக்கிற தன்னுடைய மாயா தான் மெட்டீரியல், தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டலெக்சுவலா இருக்கார். சுவாமி இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சுவாமி? அபின்ன நிமித்த உபாதான காரணம்னு சொல்றீங்களே, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டக்க உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1:1:7 போட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபநிஷத்துல 1:1:7 ரெஃபரன்ஸ் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். மந்திரம் முண்டக்க உபநிஷத்துல சொல்லுது, யதோர்ணநாபி சிருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதபுருஷாத் கேஷலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரமானது சொல்லப்படுது. எவ்வாறு ஊர்ணநாபி அப்படின்னா, இந்த ஸ்பைடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இருக்கு, ஊர்ணநாபிகி அப்படின்னா ஊர்ண தந்து அப்படின்னு. அது என்ன பண்ணும், ஒரு நூலை வந்து நூத்துக்கிட்டே கீழே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசந்த காலம் வந்துருச்சா, புங்க மரம் மாமரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச்சி இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்து ஃப்ளோரசன்ட் கிரீன்ல ஒரு சின்ன ஸ்பைடர் மாதிரியே சின்னதா இருக்கும். அது ஊர்ணநாபின்னு பேர், பச்சை கலர்ல தான் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பூச்சி தன்னோட இறைய வந்து பார்க்கும். ரொம்ப சின்ன பூச்சி தான். அது என்ன பண்ணும், மேல இருந்து தன்னிடம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூலை நூத்துக்கிட்டே கீழே வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதோட ஃபுட்டை எடுத்துக்கிட்டு திரும்ப என்ன பண்ணும்னா ரிட்டர்ன் தான் நூத்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா தன்னிடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டே போயிடுங்க. வெளியில அது வந்து பார்த்தீங்கன்னா நூல் தனியா கிடக்காது. நீங்க வீட்டில் இருக்க ஸ்பைடர் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டை கட்டி வைக்கும், ஆனா அதை தான் கிரகணம் பண்ணாது. அப்ப வந்து பாத்தீங்க எதை எடுக்கணும்னா ஊர்ணநாபின்ற எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஊர்ணநாபின்னு சொல்லக்கூடிய சிலந்தி பூச்சி, அந்த சிலந்தி பூச்சி வந்து பாத்தீங்கன்னா சிருஜதே கிருண்ணதேச்ச, அதுவே தன்னிடமிருந்து நூலையும் நூற்றுக்கொள்கிறது. திரும்ப அந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்திலேயே கிரகணமும் பண்ணி கொள்கிறது. அப்ப இன்டலெக்சுவல் காஸ் எது அப்படின்னா, அந்த சிலந்தி பூச்சி தான் இன்டலெக்சுவல் காஸ். அதே மாதிரி அந்த சிலந்தி பூச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசும் அதுதான். வெளியில இருந்து நூலெல்லாம் அது கடன் வாங்குறது இல்லை. அதே மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சொரூபத்திலிருந்து என்ன பண்றார், இந்த மொத்த ஜெகத்தையும் கிரியேஷன் பண்றார்.
திரும்ப இந்த மொத்த ஜெகத்தையும் தன்னிடமே லயமும் செய்து கொள்கிறார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம சொல்லியிருக்கோம் ஹேத்துஹு அப்படின்னு எடுத்தா பகவான் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார் அப்படின்னு வருது. இதுக்கப்புறம் இந்த காரணத்தை பத்தி பேசும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுது, யதா பிருத்திவியாம் ஓஷதயக சம்பவந்தி. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்த காரணமா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா பிருத்திவியாம் ஓஷதயக, பிருத்திவினா என்ன அர்த்தம்? ஜடம். இந்த பிருத்திவி நம்ம பாக்குறோம், இது ஜடமா இருக்கு. ஆனா இந்த பிருத்திவியில இருந்து வரக்கூடிய செடிகள் எல்லாம் எப்படி இருக்கு? உயிர் போட இருக்கா? அசையுதா? தொட்டா சுருங்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டோன்னு சுருங்குதா? அப்ப இந்த செடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசைவுள்ளதா இருக்கு, சலனம் உள்ளதா இருக்கு. ஆனா பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜடமா இருக்கு. பிருத்திவியில இருந்து இந்த செடி மரங்கள் கொடிகள்லாம் உண்டாகிற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டாகுதுன்னு ஒரு காரணத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் யதா சதபுருஷாத் கேசலோமானி. அது மட்டும் இல்லாம ஒரு சைத்தன்ய ரூபமா ஒரு புருஷன் இருக்கான், ஒரு மனுஷன் இருக்கான். அவன்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோமங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. இதுக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்கா? அப்ப நான் கட் பண்ணா கூட இந்த முடிகளுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. நெகத்தை கட் பண்ணா நெகத்துக்கு தெரிய மாட்டேங்குது, வலிக்குதுன்னா சொல்றது இல்லை. அப்போ இந்த சதபுருஷாத் அப்படின்னா சைத்தன்ய ரூபமா இருக்க புருஷன்ட்ட இருந்து ஜடலோகம் உண்டாகுது. பிருத்திவின்ற ஜடத்திலிருந்து மரச்செடி கொடிகள்ன்ற சைத்தன்யம் சேத்தனத்தோட இருக்கிறது உண்டாகுது. இந்த ரெண்டு சொல்றதுக்கு பிறகு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, யதா சதபுருஷாத் கேசுலோமானி ததா அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம். அது போலவே தான் இந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அக்ஷர தத்துவத்திலிருந்து எது உண்டாச்சு அப்படின்னா இந்த ஜெகத்தானது உண்டாயிற்று அப்படின்னு முண்டக்கோபனிஷத்து சொல்லுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார். அதான் ஹேத்துஹு அப்படின்னு அர்த்தம். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 367வது நாமம் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல சொல்றார், உபாதானம் நிமித்தம் ச காரணம் ச ஏவ இதி ஹேத்துஹு. சங்கர பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்றார், உபாதான காரணமாகவும் நிமித்தம் ச நிமித்த காரணமாகவும் இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். சஏவ, பகவான் தான் ரெண்டு காரணமாகவும் இருக்கார். அதனால அவருக்கு பேர் ஹேத்துஹு, ஜெகத்தக ஹேத்துஹு. இந்த ஜெகத்திற்கு காரணம் அப்படின்னா பகவான சொல்றோம். இது அப்புறம் 367வது நாமம். இது வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்போம் நம்ம. அதே மாதிரி கைலாயம் வைகுண்டம் இது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த துவைத்திகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்போம். என்ன கேள்வி கேட்போம்னா, பகவான் வந்து இந்த உலகத்தை எங்கிருந்து படைச்சார் அப்படின்னா ஜீசஸ் வந்து பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்ல இருந்து படைச்சார். அப்போ அந்த ஹெவனை யாரு படைச்சா கேள்வி கேட்போம். அந்த ஹெவனை யாரு படைச்சா? சரி, அவரே படைச்சுக்கிட்டார். சரி, அவரே படிச்சாருன்னா மெட்டீரியல்லாம் ஹெவனை படைக்கிறதுக்கு மெட்டீரியல்லாம் எங்கிருந்து கொண்டு வந்தார்? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு செங்கல் ஒரு இடத்துல வாங்குறோம், இரும்பு கம்பி சிமெண்ட் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்கி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தானே வீடு கட்டுறோம். அப்ப இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்திருக்கணும்? மெட்டீரியல் எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்ப கேள்வி வரும், எங்க இருந்து மெட்டீரியல் வந்துச்சு அப்படின்னு கேள்வி வரும், பதில் சொல்ல முடியாது. இப்ப அபின்ன நிமித்த உபாதான காரணத்தை நம்ம வேதாந்தம் சொல்லுது அப்படின்னா எல்லாத்துலயும் சான்ஸ் எல்லாம் இதாக எந்த தோஷமும் வராது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ வந்து மெட்டீரியலை கொண்டு வரல, அவரிடமிருந்தே அந்த மெட்டீரியல் வந்து உண்டாச்சு, ஈஸியாக டேலி ஆயிடும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம் பகவான். இதுக்கப்புறம் வந்து தாமோதரக அப்படின்னு வருது. 367வது நாமம் தாமோதரகா. தாமோதரகனா என்ன சுவாமி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தாம அப்படின்னா கயிறு, உதரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிறு. கைத்துனால வந்து பாத்தீங்கன்னா உதரத்தை வயிற்றுல கட்டி பகவான உரல்ல கட்டி வச்சிருந்தாங்க அம்மா யசோதாமா. அதனால அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமோதரஹா அப்படின்னு பேர் அடிச்சா. பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு பார்ப்போம். பாஷ்யக்காரர் சொல்றாரு 2-3 லட்சணம் சொல்றாரு. தமாதி சாதனேன, தமம் முதலிய சாதனத்தால். தமம்னா என்ன அர்த்தம்? இந்திரிய நிகிரகம். தமஹா இந்திரிய நிகிரக, பாகிய இந்திரிய நிகிரக. தமம் முதலிய சாதனங்களால். தமம்னா என்ன எடுத்துக்கணும் கூட? முதலிய சாதனங்கள்னா சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம். இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? பூரணமான சாதன சதுஷ்டயம் வந்துடும். சாதன சதுஷ்டயம் சொல்லக்கூடிய தமாதி சாதனேன
உதாரோ, உதாரோன்னு என்ன அர்த்தம்? உதாரண என்ன அர்த்தம்? உத்கிருஷ்டா மதிர் யா, எவர்களுடைய புத்தியானது மனதானது மேலான தன்மையை அடைந்திருக்கிறதோ, தமம் முதலிய வேல்யூஸ்னால, சாதன சதுஷ்டயத்தினால, யா மதி, எவர்களுடைய மதியானது உத்கிருஷ்டா, உதாரா, உதாரான்றதுக்கு அர்த்தம் உத்கிருஷ்டா, மேலானதா, மேலோங்கி இருக்கோ, தாம உதர, தாமோதர, உதரன்றதுக்கு அர்த்தம் உதாரம்னு அர்த்தம் எடுக்கிற, மேலானதாக ஆகிவிட்டதோ, தயா கம்யத இதி, அது மாதிரி உள்ளத்துலதான் பகவான் பாத்தீங்கன்னா அறியப்படுகின்ற காரணத்தால் பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா தாமோதரகன் பேர். தமம் முதலிய குணமுடையவர்களால் அறியப்படுவதால், தரிசிக்கப்படுவதால் பகவானுக்கு பேர் தாமோதரஹா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு, தமாத் தாமோதரோ விபு, தமாத் தாமோதரோ விபு. அந்த விபுன்னு சொல்லக்கூடிய தாமோதரன் பாத்தீங்கன்னா தமாத், தமாத் அப்படின்னா இந்திரிய நிகழ்கத்தினால்தான் அறியக்கூடியவர். யாராவது சும்மா அப்படியே அவுத்து விட்ட மாதிரி இருந்தோம் அப்படின்னா பகவானை பார்க்க முடியாது. சப்தங்களை தெரிஞ்சுக்கலாம். அனுபூதி பண்ணணும் அப்படின்னா சமதமாதிகளை நல்லா அனுஷ்டானம் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டாலாம் பகவானை அனுபூதி பண்ண முடியாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா தமத்தினாலதான், தமாத்து தாமோதரோ விபு, தமத்தினால்தான், இந்திரிய நிகிரகத்தினால்தான் பகவான் தாமோதரனை நம்ம என்ன பண்ண முடியும்? விபுகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானை அறிய முடியும். அது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இது மகாபாரதே, மகாபாரதத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் இன்னொரு ஸ்லோகம் சொல்றார், நாம் சாமானியமா அர்த்தம் சொல்றார். என்ன சொல்றார்? யசோதயா, யசோதா அம்மா என்ன பண்ணாங்க? பாலகனா இருக்கும்போது சிறுவனை கண்ணனை என்ன பண்ணாங்க? தாம்னா உதரே பத்தஹ இதி, தாமத்தினால, தாமம்னா கயிறு, தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம்ல, அந்த தாம்பு கயிறுனால பாத்தீங்க அப்படின்னா உதரே பத்தஹ, கண்ணனோட வயிற்றுல கட்டி பாத்தீங்க அப்படின்னா உரல்ல கட்டி போட்டிருந்தாங்க. எங்கேயும் ஓடக்கூடாது அப்படின்னு, எங்கேயும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு, விட்டா வீட்டையே ரணகலம் பண்ணிடுவான். அதனால பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா பகவானுக்கு இதுவா தாமோதரஹா ரெண்டாவது அர்த்தம்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்ம புராணத்துல இருந்து ஆச்சாரியர் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார். ததர்ஷ சால்பதந்தாஸ்யம் ஸ்மிதஹாசம் ச பாலகம் தயோர் மத்யகதம் பத்ரம் தாம்னா காடம் ததோதரே. ததர்ஷ சால்பதந்தாஸ்யம், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜகுலவாசிகள் பாத்தீங்கன்னா போறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா யமலார்ஜுனர்களோட நடுவுல பாத்தீங்கன்னா, யமலார்ஜுனன் கொஞ்சம் அரக்கர்கள்லாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, இந்த அம்மா கட்டி வச்சிருக்காங்களா, கட்டி வச்சிருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா லீலை எல்லாம் பண்றாரு. யசோதா பாத்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுல இவரை கண்ணனை பாத்தீங்கன்னா எப்படியாவது கொன்னரணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. யமலார்ஜுனன் அரக்கர்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த விரஜகுலவாசிகள் பார்க்கிறாங்க. ததர்ஷ பார்த்தார்கள். எப்படிப்பட்டவனை பார்த்தாங்க? அல்பதந்தாசியம், கண்ணனுக்கு கொஞ்சோண்டு சின்ன சின்ன அரிசி பல்லு மாதிரி கொஞ்சோண்டு பல்லு வந்திருக்கு. அந்த பல்லு வந்த இடத்துல ஸ்மிதஹாசம், கொஞ்சோண்டு பல்லு வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கக்கபுக்கன்னு குழந்தை மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்மிதஹாசம், நல்லா புன்சிரிப்போட இருக்கான். கூட பாத்தீங்கன்னா யாரு? பாலகன். அந்த கண்ணன் பாலகனா இருக்கான். தயோர் மத்தியகதம் பத்தம், அந்த அரக்கர்களோட மத்தியில பாத்தீங்கன்னா கட்டப்பட்டவனாக, தாம்னா காடம் ததா உதரே, நல்ல காடமான நல்ல கயித்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? பாலகன் பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருப்பதை பிரஜகுலவாசிகள் பார்க்கிறார்கள். ததஸ்ச தாமோதரஸ்தாம் ச யயௌ தாமபந்தனாத், அந்த தாமத்தினால பந்தப்பட்டதுனால, வயிற்றுல கட்டப்பட்ட காரணத்தினால பகவானை பாத்தீங்கன்னா தாமோதரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னார்கள். அந்த காரணத்தினால்தான் பகவானுக்கு பேரு தாமோதரன்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம புராணத்திலையும் ஸ்லோகம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தாமோதரஹன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு தாமானி, இன்னொரு கொட்டேஷன் கொடுக்கிறார். தாமானி லோக்க நாமானி, தாமபிர்
தாமபிர் நாமபிர் ஸ்திதம் சர்வம். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு. ஓங்காரத்தை பத்தி பேசும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தாமபிகி நாமானி சிதம், எல்லா வஸ்துக்களும் அதனுடைய பெயர்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. பரமஹம்சானந்தா யாரு அப்படின்னு இந்த போஸ்ட்மேன் இங்கிருந்து வந்து கத்துனாருன்னா நான் தான் நான் தான் அப்படின்னு. அங்கிருந்து பரமஹம்சானந்தான்னு கூப்பிட்ட உடனேயே நான் என்ன பண்றேன், இருங்கச்சி நான் வரேன், கீழே இருங்க, அப்படியே இருங்க அப்படின்றேன். அப்ப என்ன அர்த்தம், இந்த நாமம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா தாமம். எல்லா பேரும் நாமங்கள் எல்லாம் தாமங்கள், கயிறுகள். ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள்ன்ற வஸ்துவோட ஆப்பிள்ன்ற நாமம் இணைக்கப்பட்டிருக்கு. புஸ்தகம், புஸ்தகம்ன்ற நாமத்தோட புஸ்தகம்ன்ற வஸ்து இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா மூக்கணாங்கயிறு வந்து மாட்டை வந்து கட்டுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களோடும் அதனுடைய பெயர்கள் கோர்க்கப்பட்டிருக்கு, கனெக்ட் ஆகி கட்டப்பட்டிருக்கு. நாமானி தாமானி சர்வம் ஸ்திதம். கிளியரா இருக்கு. நாமங்களால், நாமபிர் தாமபிர், சாந்தோக்கியத்தை சொல்றது நாமபிர் தாமபிர் சிதம் சர்வம், கட்டப்பட்டதாக பந்தப்பட்டதாக எல்லாம் இருக்கின்றது. அதேதான் இங்க சொல்லுது. தாமானி, தாமம்னா என்ன சுவாமி, தாமங்கள் அப்படின்னா லோக்க நாமானி, லோக்கத்துல என்னெல்லாம் பேரு பயன்படுத்துறோமோ, எத்தனை பேர், என்ன கோடிக்கணக்கான பேர் பயன்படுத்துறோம். இந்த எல்லா பெயர்களும் தானி எஸ்ய உதராந்தரை, நீங்க பயன்படுத்துற எல்லா நாமங்களும் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நாமங்களும் நாமியையும் பிரிக்க முடியாது. அபிதான அபிதேய அவ்யதிரேகா. மாண்டூக்கிய உபனிஷத் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே தெரியும். அபிதாயம் அபிதேயம், அபிதானம் அபிதேயம். பெயரையும் அந்த பெயரை உடைய வஸ்துவையும் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. அப்ப செப்பரேட் பண்ண முடியாதுன்னா நான் புஸ்தகம் சொன்னா அது கூட அந்த புஸ்தகம் வந்துடும் உங்களுக்கு. இந்த ரெண்டும் பவுண்ட் ஆயிருக்கு. சிவசக்தி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் ஆயிருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா வம்சம் சொல்லும் போதே காளிதாசர் சொல்றார், வாகர்த்த விவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். வாக்கையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. வாகர்த்தவ் இவ சம்பிருக்தவ், சிவனும் பார்வதியும் எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, உபமையா சொல்றாரு, ஒரு வஸ்துவையும் அதனுடைய பெயரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி பகவானும் சுவாமியும் பார்வதி அம்மாவும் என்ன பண்றாங்க, சேர்ந்தே இருக்கிறாங்க. சிவசக்தி ஐக்கியம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன ஆயிடும், இந்த மொத்த லோக்கமும் வந்துடும் கூடவே. அப்போ இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய நாமங்கள் எல்லாம் தாமங்களை போன்றது. இவைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தானி எஸ்ய உதராந்தரே, அந்த நாமங்களும் அந்த நாமத்தை உடைய வஸ்துக்களும் எவருடைய உதரத்துக்கு உள்ளார இருக்கோ, எவருடைய வயிற்றுக்குள்ளார இருக்கோ. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா யசோதைக்கு வாய திறடா அப்படின்னு கேட்டோம்னா வாய திறந்தா பார்த்தா 7 லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்குள்ளார இருக்கிறத யசோதாமா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டம்ன்றது என்னது, பிரம்மாண்டம்ன்றது தான் ஹிரண்ய கர்ப்பர். விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். இப்ப நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும், நம்ம தெரிஞ்சாலும் தெரியலனாலும் யாரோட வயிற்றுக்குள்ளார இருக்குன்னு தெரியுங்களா, கிருஷ்ணரோட வயிற்றுக்குள்ளார பிரம்மாண்டத்துக்குள்ளார இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் எவருடைய உதரத்தோட அந்தரத்துல இருக்கோ தேன தாமோதர தேவகா. அதனால அந்த தேவன் வந்து பாத்தீங்கன்னா தாமோதரன் என்று சொல்லப்படுகின்றான். யாரு, ஸ்ரீதரஹா, ஸ்ரீ சமாஸ்ரிதா. ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியிருக்கக்கூடிய ஸ்ரீதரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீயை தாரணம் பண்ணக்கூடியவனோட வயிற்றுக்குள்ளார என்ன இருக்கு, இது எல்லாம் இருக்கு. அதனால அவனுக்கு பேரு தாமோதரகான்னு பேர் வந்தாச்சு. அற்புதமா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 அர்த்தம் சொல்லிட்டாரு. வயிற்றுல கட்டப்பட்டது, அதுக்கப்புறம் தாமங்கள்னா நாமங்கள், நாமங்கள்னா வஸ்துக்கள். எல்லா வஸ்துக்களும் எவருடைய வயிற்றுல இருக்கோ அவருக்கு பேரு தாமோதரக. எல்லா நாமங்களையும் தாரணம் பண்றவர் தாம உதர, தாமோதரகன் ஆயிடும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அர்த்தம் தமம் முதலிய குணங்களால் அறியப்படுபவரா இருக்கிறதுனால தாமோதரகன். 3 அர்த்தம் சொல்லியாச்சு. அப்புறம் 368வது நாமம் சகஹ. சககன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா சர்வான் ஆச்சாரியர் சொல்றார், அனைத்தையும் பொறுத்து கொள்பவர்னு அர்த்தம். அனைத்தையும் எதை சுவாமி அப்படின்னு கேட்டா பகவான் ஆச்சாரியர் சொல்றாரு,
சர்வான் அபிபவதி க்ஷமத இதி வா சகஹா. எல்லாத்தையும் அபிபவம் பண்றாரா. இருக்கட்டும்பா, செருப்பு மாலை போடுறாங்க ராமருக்கு, கிருஷ்ணரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இழிவா பேசுறாங்க, என்னென்னவோ யாரும் என்னென்னவோ பண்றாங்க, தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உதாசீனப்படுத்துறோம். உள்ள இருக்கிற பகவானை உதாசீனப்படுத்துறோம். எல்லா ஜீவராசிகளும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்காருன்றது தெரியாம. அப்ப எல்லா அவமானங்களையும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவமதிப்புகளையும் உதாசீனங்களையும் பகவான் என்ன பண்றார், சகனம் பண்ணிக்கிறார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சகஹான்னு பேர். சகஹா, பகவானுக்கு பேரு சகஹா. அதுக்கு அடுத்து 369வது நாமம் மகீதரஹா. ஏற்கனவே வந்ததுதான், இப்ப திரும்பவும் 369வது நாமத்துல வருது. மகீதரகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகீம், மகீம்னா கிரியை, பூமியை தாங்குகின்றவர் அர்த்தம். மகீதரக, மகினா பூமி, அந்த பூமியை தாங்குறவர். தரக அப்படின்னா தாங்குறவர். மகீதரகனா பூமியை தாங்குகின்றவர். பூதேவியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், என்ன ரூபத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்ஸ்ய அவதாரம் எடுத்துட்டு வந்தார், வராக அவதாரம் எடுத்துட்டு வந்தார், கூர்ம அவதாரம் எடுத்துட்டு வந்தார். எல்லா அவதாரங்கள்லயும் பாதாளத்துல இருந்த அந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா தான் தூக்கிட்டு வந்தார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பூமியை தாங்கியவர் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு மகீதரஹா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்துல, மகீம், மகீம்னா என்ன அர்த்தம், கிரிரூபேன தரதீதி மகீதரஹா. இந்த மலைகள்லாம் இருக்குல்ல, இந்த மலைகள்லாம் எப்படி இருக்கா, இந்த பூமியை தாங்குற மாதிரி இருக்கா. நம்ம உங்களோட மந்திர இதுல வந்து கொஞ்சம் தப்பா எழுதியிருக்கேன். மகி என்ற பூமியை பூமி மலை வடிவில் உள்ள பூமியைன்னு போட்டிருக்கேன். மலை வடிவில் இருந்து தாங்குவதால் இருக்கணும். தமிழ்ல இருக்கும்போது மலை வடிவில் உள்ள பூமியைன்னு போட்டிருக்கேன். மகி என்ற பூமியை மலை வடிவில் மலை வடிவில் இருந்து தாங்குவதால். பகவான் எப்படி தாங்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலை ரூபத்துல, கிரி ரூபத்துல இருந்து தாங்குறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகீதரான்னு பேரு. நீங்க இந்த பூமியை கொஞ்சம் வித்தியாசமா பாத்தீங்க அப்படின்னா, அங்கங்க இருக்கிற மலைகள் எல்லாம் இந்த பூமியை தாங்குற மாதிரி முட்டு கொடுத்து பில்லர் மாதிரி இருக்கா. அந்த மலையோட ரூபத்துல யார் இருக்கானா, பகவான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் எடுக்கிறோம். சாமி இது எங்க இருந்து எடுக்கிறீங்க, இதுக்கும் விஷ்ணு புராணத்துல பராசரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், வனானி விஷ்ணுர் கிரயோ திசஸ்ச. ஒரு அந்த ஸ்லோகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மலை வடிவில் வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்கார், வனங்களா இருக்கார் விஷ்ணு, கிரயோ மலைகளா இருக்கார், திசஸ்ச திசைகளா இருக்கிறார் விஷ்ணு பகவான். அப்ப விஷ்ணு பகவான் மலையாவும் காடுகளாவும் அதே நேரத்துல வந்து திசைகளாகவும் இருக்கார். மலைகளா இருந்துகிட்டு வந்து பகவான் இந்த பூமியை தாங்குறார் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். விஷ்ணுன்னு சொல்லியாச்சு. இது பராசரோக்தேகே, இந்த விதமா பராசரர் விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கார். அப்புறம் 370வது நாமம் மகாபாகா. மகாபாகான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய 2 மீனிங் சொல்றார். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபாகா அப்படின்றதுக்கு அர்த்தம் பெரும் பாக்யவான் அப்படின்னு நம்ம பெருசா எடுத்துங்க. நம்ம சொல்றல பாக்யவான் பாவர், ரொம்ப பெரிய பாக்யவான், உங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்யம் சாமி அப்படின்னா பாக்யம் உடையவர் பாக்யவான். எப்படி அர்த்தம் பண்றார், ஸ்வேச்சையா. பகவான் என்ன பண்றார், தன்னுடைய சொந்த இச்சையினால தன்னிஷ்டப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேச்சையா தாரயன் தேகம் மகாந்தி உத்கிருஷ்டானி, நிறைய உயர்ந்த தேகங்களை எல்லாத்தையும். மகாந்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் எடுக்கணும். உயர்ந்த மேலான தேகங்கள் எடுக்கணும். இன்னொன்று வந்து பகவச்சனத்தில் சொல்லியிருக்கிறதுனால அநேக தேகங்களை, உத்கிருஷ்டமான மேலான அநேக தேகங்களை தன்னுடைய இச்சைப்படி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு பகவான் என்ன பண்றார், அநேக தேகங்களை, இதுலயும் கொஞ்சம் மாத்தி எடுத்துக்கணும் அர்த்தம் பண்ணும்போது, அநேக தேகங்களை, மேலான தேகங்களை தன்னோட இச்சைப்படி வந்து பாத்தீங்கன்னா அவதாரமா எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போஜனானி பாக்கஜன்யானி புங்கே, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சமைப்பதற்கு யோக்கியமான வஸ்துக்களை வச்சு சமைச்சு வச்ச போகங்களை எல்லாத்தையும், உணவுகளை எல்லாத்தையும் புங்கே இது மகாபாகா, எல்லாத்தையும் அவர் தான் சாப்பிடுறார். அதனாலதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு, விஸ்வபுக் அவ்யயா, இந்த மொத்தத்திலையும் அவர் விஸ்வபுக்கா இருக்கார். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நான் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே சொல்றேன், ஒவ்வொரு உணவு சாப்பிடும் போதும் நம்ம சொல்ல வேண்டிய ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்க திரும்ப திரும்ப இதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்.
என்னன்னா பலசுருத்தியில இருக்கிற 20வது ஸ்லோகம். ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம், ஒரே ஒரு விஷ்ணு தான், பெரிய பூதம். அது என்ன பண்ணும்? பிருத்தக் பூதானி அநேகஷா, அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக ரூபங்களை தாரணம் பண்ணிக்கிட்டார். பிருத்தக் பூதானி அநேகஷா. இப்பதான் ஒரு 5-6 புள்ளத்தாச்சிங்க பாத்தீங்கன்னா, புள்ளத்தாச்சிங்க ஒரு 2-3 புள்ளத்தாச்சிங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 எல்லாம் கை குழந்தையோட இருக்கிற 4, 8, 10 குரங்கு ஒன்னா உட்காந்து கையில போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தக்காளி தான் நிறைய வச்சிருந்தேன். எடுத்து பார்த்தா அதுக்கு சாப்பிட்றத பார்த்தா என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாப்பிடு, தக்காளியை கொடுத்தோன்னு எல்லாம் பங்கிட்டு உட்காந்து கூட்டமா உட்காந்து சாப்பிடுது. அப்ப யாரு சாப்பிட்றாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருத்தக் பூதானி அநேகஷக, ஒரே பகவான் தான் அநேக ஜீவராசிகளா இருந்துகிட்டு த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா. அந்த பூத்தாத்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மா ரூபத்தில் இருக்கிறவர் அவர் த்ரீன் லோகான் வியாபிய, 7 லோகங்களையும் என்ன பண்றார்? வியாபிச்சு இருக்கார். என்ன பண்றாருப்பா சுவாமி அப்படின்னா, புங்தே விஸ்வபுக் அவ்யயா, அவ்யயமா இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாருன்னா விஸ்வபுக், இந்த மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்வாஹா சாப்பிடுறாரு. புங்தே எல்லாத்தையும் சாப்பிடுறாரு அப்படின்னு பரசுருத்தியில 20வது ஸ்லோகம் இருக்கு. அதே தான் இங்க ஞாபகப்படுத்திக்கணும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பகவான் சாப்பிடுறதுனால மகா பாகக, பெரிய போஜனம் பண்றவர் அர்த்தம். எல்லா காலத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்காருல்ல, எல்லா ரூபத்துல இருந்தும் சாப்பிட்டுட்டே இருக்காரு, எல்லாத்தையும் சாப்பிடுறாரு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் எடுக்கும்போது ஆச்சாரியா சொல்றாரு மகானு பாககன்னு எடுக்கிறார். 2வது அர்த்தம் தான் பாத்தீங்கன்னா பாககன்றதுக்கு அர்த்தம் தான் பாக்யம் அப்படின்னு அர்த்தம். பாக்யத்தை உடையவன் பாகக. மகாபாககன என்ன சுவாமி அர்த்தம்? பெரிய பாக்கியம் எப்படி பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்யம் பாக்யஸ்ய அவதாரேஷு, பாக்யம் அஸ்ய மகான் பாககன என்ன அர்த்தம்? பாக்யம் அஸ்ய அவதாரேஷு. இது இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ராமரா கிருஷ்ணரா இது மாதிரி அநேக அவதாரங்கள் பண்ணி என்ன பண்ணாருன்னா பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்காரு. கிருஷ்ணன் மட்டும் இல்லாம இந்த கீதா மட்டும் சொல்லாம போச்சுன்னா நம்ம 360 கிளாஸ், இன்னையோட 360, இன்னைக்கு 360, 62 ஆயிடுச்சு. 362 கிளாஸ் அந்த ஆள் மட்டும் ஜென்மம் எடுக்காம உபதேசம் பண்ணாம போயிருந்தாரு அப்படின்னா நம்ம எப்படி கரையேற முடியும்? யோசிச்சு பாருங்க. அவதாரங்கள் பண்ணல அப்படின்னா உட்காந்து பேசுவோமா? இந்த ஒரு 1000 நாமத்தை பாத்தீங்க அப்படின்னா லௌகிக விஷயம் பேசிக்கிட்டு இந்த மனசு சஞ்சலமாகிறத காட்டிலும் இதை பிடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உத்தாரணமாய் இந்த ஜென்ம சம்சாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரையேறோம். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்ல, நம்ம எல்லாம் மோட்சம் அடைகிறதுக்கு பகவானோட அவதாரம் பாத்தீங்கன்னா காரணமாயிருக்கு. லீலை பாத்தீங்கன்னா பிறந்து எத்தனை லீலைகள் பண்ணியிருக்காரு, எவ்வளவு லீலைகள். இந்த லீலைகள்லாம் படிச்சு பக்த மகான்கள் என்ன பண்றாங்கன்னா ஹிருதயம் பாத்தீங்கன்னா பரிசுத்தி ஆகுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவதாரங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனங்களை உத்தாரணம் பண்றது. அப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க, சாமி நீங்க பாத்தீங்கன்னா பாடம் படிச்சு கொடுக்குறீங்க, அதனாலதான் இத்தனை பேருக்கு லாபம் கிடைக்குது, நீங்க பெரிய பாக்கிய புண்ணியவான் சுவாமி நீங்க அப்படின்னா, ஒரு 10-20 பேருக்கு நம்ம பாடம் எடுக்கும் போதே பாக்கியவான் புண்ணிய ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஜெகத்குருவா இருந்துட்டு இந்த மொத்த லோகத்துக்கும் கைங்கரியம் அநேக ஜென்மங்களா அநேக கோடி வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்காரு, விதவிதமான அவதாரம் எடுத்து. அப்ப கிருஷ்ணர் பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா மகா பாகக, பெரிய பாக்கியவான், எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கிறவரா இருக்கார். அவதாரங்கள்ல அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணி, அதனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா மகாபாகன்னு பேர். இதுக்கப்புறம் 381வது நாமம் வேகவான். வேகவான்னா என்ன சுவாமி அர்த்தம்? மிகுந்த வேகம் உள்ளவர், ரொம்ப ஃபாஸ்ட் சுவாமி அவர். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார் வேகோ. வேகத்துக்கு சம்ஸ்கிருதத்துல இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஜவஹா அப்படின்னு பேர். மனோஜவம் அப்படின்னு நம்ம மாருத துல்லிய வேகம் அப்படின்னு சொல்லுவோம். மனோஜவம்னா என்ன அர்த்தம்? மனோவேகம்னு அர்த்தம். ஹனுமான் சாலிசால சொல்றோம்ல மனோஜவம். அந்த மனோஜவன்றதுக்கு அர்த்தம் ஜவஹன்றதுக்கு அர்த்தம் வேகம் அப்படின்னு அர்த்தம். ஜவஹா தத்வான், அந்த வேகத்தை உடையவருக்கு பேர் வேகவான். ரொம்ப வேகமா போறவர் பகவான். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அனேஜதேகம் மனசோ ஜவியா. ஈஷாவாசியத்துல பாத்தீங்கன்னா சொல்லும் போது லட்சணம் சொல்லும் போது சுத்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அனேஜத்து, இந்த பகவானோட ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? பகவான் இங்க பிரம்மஸ்வரூபமா இருந்து சொல்றாரு. பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னா
அநேஜத்து அப்படின்னா அசையாததுன்னா ஏஜத்து இது அநேஜத்து கம்பன வரிஜிதம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அச்சல தத்துவம், அவர் அசைவதில்லை. அநேஜத்துன்றதுக்கு அர்த்தம் அசையாதவர். சரி, அசையாதவரா அப்படின்னா ஆமா, கூட வந்து என்னது ஏக்கம், ஒன்றே ஆனவர், ஏக்கமேவ அத்விதீய தத்துவம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. மனசோ ஜவியா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மனதை காட்டிலும் மிகவும் வேகமானவர். என்னங்க அசையாதவர்னு சொல்லிட்டீங்க முதல் ஸ்டேட்மெண்ட். அநேஜத் அப்படின்னா அசையாதவர், அச்சலகா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க மனசை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமானவர். அப்ப ஒண்ணு சொல்லுங்க, அவர் வேகமானவரா இல்ல அசைவில்லாதவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொரூபத்தில இருந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த சைத்தன்யமா இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அசையறதே இல்லை. அதே நேரத்துல மாயைன்ற உபாதியை சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய காட்சிகளை வச்சு பாத்தீங்கன்னா கார் வேகமா ஓடுது, கார் ஓடுதா ஸ்கிரீன் ஓடுதா? ஸ்கிரீன் ஓடுற மாதிரியே தெரியுது. அப்ப வேக வேகமா காட்சிகள் அசையும் போது அந்த ஸ்கிரீனே அசைகிற மாதிரி, அந்த ஸ்கிரீனே அசைகிற மாதிரி தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்குண நிராகாரமா அவர் வந்து பாத்தீங்கன்னா அசையாதவர். அதே நேரத்துல மாயையோடு சேர்ந்த சகுன சாக்காரமா ஆகும்போது அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா மிகவும் வேகமுடையவரா சொல்லப்படுகின்றார் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இதே ஸ்ருதேகே இந்த விதமா ஈஷாவாசிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் நாமம் இதுல 372வது நாமம் சொல்லுது அமிதாசனக. அமிதாசனகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, மிதம் அப்படின்னா அளவுன்னு அர்த்தம். மெஷர்மெண்ட்டுக்கு பேர் மிதம், மிதஹா அப்படின்னா அளவிடப்பட்டதுன்னு அர்த்தம். அளவிடப்படாத அசனக அப்படின்னா உண்பவர், அளவிடப்படாமல் உண்பவர், அளவில்லாமல் உண்பவர். அளவில்லாமல் உண்பவர்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களையும் குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வயசானவங்களுக்கு வந்து சில சமயத்துல என்ன ஆயிடும், ஒரு மரண காலத்துக்கு முன்னாடி வந்து குழந்தையா மாறிடுவாங்க. நான் பார்த்தோம், இப்ப சமீபத்துல ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி அவருக்கு பசி தீர்ந்து போச்சா இல்லையான்னு கூட தெரியல சாமி, எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு சாமி அப்படின்னு. குழந்தைங்களை பாருங்க, குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. நீங்க வச்சீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு பாட்டுக்கு, பசி தீர்ந்து போச்சு இது அதெல்லாம் தெரியாது. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அளவில்லாமல் சாப்பிடுபவர், பெருந்தீனிக்காரர். என்னது பெருந்தீனிக்காரர்? ஒரு மாதாஜி ஒரு சன்னியாசினி என் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க பக்கத்துல நான் இருந்தேன். நல்லா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், நல்ல அம்மா குண்டா இருப்பாங்க, பெரிய கிரைண்டர் இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர் மாதிரி அந்த அம்மா. என்னை கூப்பிடும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் ஆஜாவ் பேட்டா ஆஜாவ் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ரொம்ப வாஞ்சியா கூப்பிடுவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த சமயத்துல மாதாஜிட்ட போனா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா மாதாஜிக்கு பேரே நாங்க வச்சிருக்கிறது பெரிய கிரைண்டர். டப்பாவா சுத்தி வச்சிருப்பாங்க. டப்பாவா இருக்கு. 24 மணி நேரம் அந்த மாதாஜி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதாஜி எல்லாம் சும்மா சாமி. இந்த உலகத்துல அவங்களாவது தூங்குற நேரம் சாப்பிடாம இருக்காங்க. பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அளவே இல்லாம சாப்பிடுறாரு. எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுறாரு. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிதாசனக அப்படின்னு பேர். உண்பவர், அளவில்லாமல் உண்பவர். பாஷைக்காரர் சொல்றாரு. பாஷைக்காரர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லௌகிக விஷயத்துல இருக்கிற ஆஃபரிங் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்றோம்ல, இதெல்லாம் கணக்கெடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா சரியா வராது அப்படின்னு பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா சம்ஹார சமயேன்னு போட்டார். சம்ஹார காலம் இருக்குல்ல, சம்ஹார காலத்துல வந்து பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா விஸ்வரூப தரிசன யோகம் பாத்தீங்கன்னா தெரியும். மொத்த பேரும் வந்து பகவான் வந்து அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா மிரண்டு போவான். எப்படி இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கோர பற்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் அவருக்குள்ளார வாய்க்குள்ளார இருக்கிறத போறத பாக்கலாம். காலமா இருந்துகிட்டு என்ன பண்றாரு, பிரளய காலமா இருந்துகிட்டு இந்த மொத்த ஜெகத்தையுமே சுவாகா பண்றாரு பகவான். அப்ப அததான் இங்க ஆச்சாரியார் சொல்றார். சம்ஹார காலத்துல சம்ஹார சமயே விஸ்வம் அஷ்னாதி இதி, இந்த மொத்த பூரணமா இருக்கிற விஸ்வத்தையே கிரியேஷன் மொத்தத்தையும் என்ன பண்றார், 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாஹா ஒரே கையில எடுத்து மொத்தத்தை எடுத்து தன்னோட வாய்க்குள்ளார சுவாஹா பண்ணிக்கிறார்.
அப்ப என்ன பேர் அப்படின்னா அளவில்லாமல் உண்பவர், அமிதாசனக அப்படின்னு அவருக்கு பேர் வந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 40வது ஸ்லோகத்துல 10 நாமங்கள் சொல்லப்பட்டது. ஒவ்வொன்றா படிச்சுவோம். ஓம் விக்ஷராய நமஹ, ஓம் ரோஹிதாய நமஹ, ஓம் மார்காய நமஹ, ஓம் ஹேதவே நமஹ, ஓம் தாமோதராய நமஹ, ஓம் சகாய நமஹ, ஓம் மஹீதராய நமஹ, ஓம் மகாபாகாய நமஹ, ஓம் வேகவதே நமஹ, ஓம் அமிதாசனாய நமஹ. 41வது ஸ்லோகம். அடுத்து சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல வந்து 54வது ஸ்லோகம். பாதி வந்துட்டோம். இந்த 54வது ஸ்லோகம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதி வந்திருக்கோம். 108ல 54 வந்திருக்கும். நாம வந்து பாத்தீங்கன்னா வந்து 372 முடிச்சிருக்கோம். ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. உத்பவ க்ஷோபனோ தேவஹா, உத்பவ க்ஷோபனோ. எப்பவுமே இக்ஷா வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிற விசர்க்கத்தை பூரணமா உச்சாரணம் பண்ணணும். உத்பவஹ க்ஷோபனோ தேவஹ, ஸ்ரீகர்பः பரமேஸ்வரः, ஸ்ரீகர்பः பரமேஸ்வரः, கரணம் காரணம் கர்த்தா, கரணம் காரணம் கர்த்தா, விகர்த்தா கஹனோ குஹः, விகர்த்தா கஹனோ குஹः. உத்பவஹ க்ஷோபனோ க்ஷோபனோ தேவஹ, ஸ்ரீகர்பः பரமேஸ்வரः, கரணம் காரணம் கர்த்தா, விகர்த்தா கஹனோ குஹः. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்றார். இதுல வந்து 11 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது பகவானுக்கு. உத்பவஹா ஜெகத் உத்பவ காரணம். நம்ம ஹேத்துன்னு இப்ப இன்னைக்கு வந்தோன்னு பார்த்தோம்ல, ஹேத்து. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் உத்பவகன்றதுக்கு அர்த்தம் உற்பத்தி காரணம்னு அர்த்தம். இந்த ஜெகத்தினுடைய உற்பத்தி காரணமாக இருப்பவர் பகவான். அதுக்கப்புறம் க்ஷோபனஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக்சிங் பண்றவர்னு அர்த்தம். மிக்சிங் பண்றவர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பிரகிருதியிலையும் எல்லா ஜீவரூபத்திலையும் உட்புகுந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக கலக்கிறவர். நம்ம சொல்லல யோக சூத்திரத்துல படிச்சுட்டு இருக்கோம். சம்சாரத்துக்கு காரணம் என்னப்பா அப்படின்னா திரஷ்டு திருஷ்ய சயோகோ ஹேய ஹேது பார்த்தோமா. யாருப்பா இதெல்லாம் சேர்த்து வைக்க? நான் பாட்டுக்கு நான் பார்க்கிறவன் இந்த தேகம் பார்க்கப்படுதுன்னு பிறக்கும் போதே அப்படி இருந்துச்சுன்னா சம்சாரமே வந்திருக்காது இல்ல. அப்ப யாரு கலந்தது அப்படின்னு கேட்டா மாயா ரூபத்துல இருந்துகிட்டு பகவான் தான் என்ன பண்றார், மாட்டுங்க எல்லாம் அவஸ்தைப்படுங்க அப்படின்னு ரெண்டுத்தையும் திருஷ்யத்தையும் திரஷ்டாவையும் என்ன பண்ணார், கலந்து வச்சிருக்கார். அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சிருஷ்டியில பிரகிருதின்னு சொல்லக்கூடிய திருஷ்யம்னு சொல்லக்கூடிய மாயையையும் அதே நேரத்துல சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவையும் என்ன பண்றாரு, ஒண்ணு கலந்து வச்சுட்டார். நான் தேகம். எப்ப சுவாமி ஆச்சு? யார் சாமி இதை மிக்ஸ் பண்ணி வச்சது? பகவான் தான். அந்த ஆள் மட்டும் கையில கிடைச்சா என்ன பண்ணலாம்? ஏன்பா சேர்த்து வச்ச? நான் தனியா இந்த தேகம் தனியா இருந்தா பிரச்சனையே இல்லைல்ல, சம்சாரமே இல்லாம இருக்குங்க. யாரோ சேர்த்து வச்சிருக்காங்கல்ல. யாரு? பகவான் தான் தன்னுடைய மாயையினால எல்லாத்தையும் ஒண்ணு கலந்து சிங்காக்கி வச்சிருக்கார், கலந்து வச்சிருக்கார். ஆயிடுச்சா? அதனால அவருக்கு பேரு க்ஷோபனஹான்னு பேரு. அதுக்கப்புறம் தேவகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகன்றது திவாதி கணம்னு ஒரு கணம் இருக்கு. அதுல முதல் தாத்துவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதா வந்து பாத்தீங்கன்னா திவு அப்படின்னு பேரு. திவு அப்படின்றதுக்கு அர்த்தம், மெயின் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுபவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இந்த இடத்துல தேவகன்றதுக்கு அர்த்தம் பிரகாசம் பொருந்தியவர் முதல்ல அர்த்தம் எடுக்காதீங்க. திவு கிரீடா அர்த்தத்துல எடுக்கணும், விளையாடுபவர். இந்த சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா புகுந்து விளையாடுறாரா, லீலா பண்றாரு. நம்ம சொல்றோம்ல, பகவான் தான் எல்லாத்தையும் லீலா பண்றார். இந்த 4 மணிக்கு நல்ல வெயில் அடிக்கிற காலத்துல எனக்குள்ளார புகுந்து கிளாஸ் வைய அப்படின்னு லீலா பண்றார். நம்மள எல்லாத்தையும் இந்த வெயில்ல பாடத்தை கேட்க வைக்கிறார். இந்த உலகத்துல அநேக ரூபங்கள்ல புகுந்து பகவான் என்ன பண்றாரு, ஒரே விளையாட்டு தான். யாரு? பிராண ரூபத்துல. பிராண ரூபத்துல உள்ள புகுந்து வந்து பாத்தீங்கன்னா சர்வ விளையாட்டையும் விளையாடி இருக்கிறவர் பகவான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவகன்னு அர்த்தம். தேவனா பிரகாசம் பொருந்தியவர். இந்த இடத்துல தேவகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுபவர்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்ரீகர்பகனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீகர்பகனா ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன நாமம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமோதரகன் பார்த்தோம்ல. தாமோதரனா என்ன பார்த்தோம்?
எல்லா நாமங்களையும் நாமத்தோடு சேர்ந்து ரூபங்களையும் தன்னுடைய உதரத்துல வைத்திருப்பவர், வயிற்றில வைத்திருப்பவர் தாமோதரகன். மூணாவது மீனிங் பார்த்தோம். அதே அர்த்தம் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஸ்ரீ கர்ப்பக அப்படின்னா ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் வெல்த். வெல்த்னா எது அப்படின்னா மாயாவோட காரியமா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் ஸ்ரீ வெல்த், பகவானோட வெல்த். இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மாயான்ற கர்ப்பத்துல தாங்குபவர். மாயான்ற கர்ப்பத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா தாங்குறவரா இருக்கிறதுனால உலகனைத்தையும் தன்னுள்ளார வைத்திருப்பவருக்கு பேரு ஸ்ரீ கர்ப்பகான்னு பேரு. இந்த மொத்த வெல்த் எங்க இருக்கு, பிரம்மாண்டம் எல்லாம் பகவானோட வயிற்றுக்குள்ளார. அதான் அவருக்கு பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பகான்னு பேரு. ஹிரண்யம்னா என்னது, ஸ்ரீ வெல்த். ஹிரண்யம்னா தங்கம். அந்த தங்கமா பாத்தீங்கன்னா கர்ப்பம் ஃபுல்லா தங்கமா வச்சிருக்காரு. என்னப்பா தங்கம்னு, இந்த மொத்த பிரம்மாண்டமும் அவரோட வயிற்றுக்குள்ளதான் கர்ப்பமா இருக்கு. அதனால அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படியே போட்டுங்க. ஸ்ரீனா ஹிரண்ய கர்ப்பகா, ஹிரண்ய கர்ப்பகா அப்படின்னு பேர். உலகனைத்தையும் இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் தன் வயிற்றில வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பரமேஸ்வரஹா. பரமேஸ்வரனா என்ன சுவாமி அப்படின்னா 377வது நாமம். பரமேஸ்வரனா பரமஸ்ச அசௌ ஈஸ்வரஸ்ச இது பரமேஸ்வரர். ரொம்ப மேலானவராகவும் அனைவருக்கும் ஈஸ்வரனாகவும், இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் கீழானது, பகவான் மட்டும்தான் இந்த எல்லா சிருஷ்டிக்கு மேலா இருக்கார். உபரிவர்த்தத்தை ரொம்ப மேல இருக்கார். அது மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆள்பவரா இருக்கார், சாசனம் பண்றவரா இருக்கார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா மேலாக இருக்கிறார், ஈஸ்வரனா இருக்கார், எஜமானனா இருக்கார். அதனால அவருக்கு பேர் பரமேஸ்வரகன் பேர். அதுக்கப்புறம் கரணம். கரணம்னா நம்ம போன இதுல இன்னைக்கு வந்தோடைய ஹேத்துக்கு சொன்னேன். என்ன பண்ண, ஒண்ணு நிமித்த காரணம், இன்னொரு காரணம் உபாதான காரணம், மூணாவது என்ன சொல்லியிருக்கேன், சககாரி சாதனங்கள்னு சொன்னா. மெட்டீரியல் இருக்கு, குயவனும் இருக்கான், மண்ணும் இருக்கு. வச்சுட்டு ஏதாவது பானை பண்ண முடியுமா, பானை பண்ண முடியாது சாமி. அப்ப பானை பண்ணணும்னா என்ன வேணும், சக்கரம் வேணும், கயிறு வேணும், கத்தி வேணும், கழுத வேணும், மாட்டு வண்டி வேணும், தண்ணி வேணும். இது மாதிரி நிறைய சககாரி சாதனங்கள் இருக்கு. சாதனம் இல்லை அப்படின்னா நீங்க எதையுமே பண்ண முடியாது. அந்த சாதனமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் சாதனமா இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு, கரணம் அப்படின்னு பேர், இன்ஸ்ட்ருமெண்ட். ஆச்சாரியார் சொல்றார் கரணம் அப்படின்னா இந்த ஜெகத்தோட உற்பத்திக்கு பாத்தீங்கன்னா சாதனமா இருப்பவர், சாதனமா இருக்கார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காரணம். கரணத்தை சொன்னதுக்கு பிறகு காரணம். காரணம் தான் நம்ம இன்னைக்கு முதல் நாமமா ஹேத்துன்னு பார்த்தோம். பகவான் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கார். என்ன காரணம், நிமித்த உபாதான காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணமா பகவான் இருக்கார். ஹேத்துனாலும் காரணம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா சப்தத்துல பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல ஹேத்து, இந்த ஸ்லோகத்துல காரணம். அதுக்கப்புறம் யாருப்பா கர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகோ கர்த்தா ஏகோ போக்தா. ஒரே ஒரு ஆள் தான் கர்த்தா. நான் சொன்னல நீ காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ஒரு ரொம்ப புதுமையாக இருக்குது. 4 பேரு நடுவுல 100 ஒருத்தன் கையில. என்ன அழகான பாட்டு இல்லை, எனக்கு பார்த்தோடனே பிடிச்சி வச்சது. அப்ப யாருப்பா சூத்திரதாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பிராணனை வச்சுக்கிட்டு தன்னுடைய கயிறு எதுப்பா, பிராணன் தான் கயிறு. நமக்குள்ளார இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கயிறு பாத்தீங்கன்னா பிராணன்ற கயிறு எல்லாத்தோடய கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பிராணனை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் என்ன பண்றார், அங்க சூரிய மண்டலத்துல இருந்து ரேஸ் வருது. அந்த ரேஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த கயிறோட நம்மளுடைய நாடிகள் கயிறு இணைஞ்சிருக்கு. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா பிராணன் சஞ்சாரம் பண்ணுது. அந்த பிராணனை பாத்தீங்கன்னா கம்மி பண்றது அதிகப்படுத்துறதுன்றத வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார், 3 குணங்களை பாத்தீங்கன்னா உள்ள ப்ரொடியூஸ் பண்றார். அப்போ பாத்தீங்கன்னா நீ இந்த காரியம் பண்ணு அந்த காரியம் பண்ணுன்னு உள்ள இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இயக்குகின்றார். யாரு, சூத்திரதாரி, அந்தர்யாமியா இருக்கார் பகவான். அப்ப கர்த்தா யார் சுவாமி அப்படின்னா பொம்மைகள் எல்லாம் கர்த்தா இல்ல, பின்னாடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரதாரி தான் பப்பட் ஷோவோட பொம்மலாட்டத்துல இருக்கக்கூடிய கர்த்தா, ஒரே கர்த்தா. இந்த லோக்கத்துல இருக்க எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லா தேகத்திலையும் பிராணரூபத்துல இருந்துகிட்ட அந்தர்யாமி ரூபேன, அந்தர்யாமி ரூபத்துல இயக்குகின்ற ஒரே கர்த்தா அவர் மட்டும்தான். அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு கர்த்தான்னு பேரு பகவானுக்கு. அது மட்டும் இல்ல, விகர்த்தா. விகர்த்தான்னு அந்த ஆளு கர்த்தா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விகர்த்தாங்க.
விசித்திரம் கரோதி இது விகர்த்தா. இந்த சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? விசித்திரமா இருக்கு. இந்த குரங்கு குட்டி பார்த்தீங்கன்னா, ஐயோ குரங்கு குட்டி பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. எவ்வளோ சாஃப்ட் தெரியுங்களா? என்ன கலர் தெரியுங்களா? ரோஸ் கலருங்க. குரங்கு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர். உங்களுக்குலாம் பக்கத்துல இருந்து பார்க்கல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை குத்தி ஏமாத்தி அது பக்கத்துல இருந்து பார்த்தேன். கையில காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா சிலதான் புள்ளத்தாச்சிங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியும். அதனால வந்து குவைட்டா இருக்குங்க எல்லாம். அப்ப குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலயே வச்சு பார்த்தா என்ன சாஃப்ட் தெரியுமா? கையை தடவி பார்த்தேன். குரங்கு குட்டியோட கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட். என்ன கலர், ஆச்சரியமா இருக்கு. எப்படா படைச்சான்? எப்படி இந்த ஆள் படைச்சான்? விகர்த்தா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கற்பாம்பூச்சில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளவு டிசைனா இருக்கு. ஒரு சிட்டுக்குருவி வந்து என்கிட்ட வருது, பின்பக்கம் வந்து செண்பக பூவோட இதுல இவ்வளவு தாங்க. இந்த அதோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு, அதோட மூக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு. என்ன கிரியேஷனே புரியல. இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மூக்கு வந்து நீளமா இருக்கு. இந்த பூல வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ளை ஆகிற அதோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா தெரியவே மாட்டேங்குது. அது வந்து ரெக்க அடிச்சுக்கிட்டு இருக்கு, தெரியவே இல்லை. அவ்வளவு வேகம் அதுக்கு ரெக்க இருக்கிறதே தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குங்க. ஒரே இடத்துல F-35 வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் F-35 அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே நிற்கும். கீழே இறங்காது, மேலே நிக்காது, நடுவுல நிக்க முடியும். அது மாதிரி பகவான் வந்து ஒரு குருவியில படைச்சு வச்சிருக்காரு F-35 இருக்கிற மாதிரி சிஸ்டத்தை. வண்ணத்து பூச்சி அப்படியே நிக்குது. வண்ணத்து பூச்சியில இருக்க டிசைனை பாத்தீங்க அப்படின்னா என்ன டிசைன், என்ன லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் விசித்திரம். கடலுக்குடால, வானத்துக்கு மேல, எல்லாத்துலயும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விசித்திரம் கரோதி இது விகர்த்தா. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமா இந்த சிருஷ்டியை பண்றதுனால விகர்த்தான்னு பேரு. அது அப்புறம் ககனஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ககனமா இருக்கார் அப்படின்னா ரகசியமா இருக்கார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. அந்த ஸ்லோகம் 7 ஸ்லோகம் 7:21 7:17. நாகம் பிரகாஷ சர்வசி 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வெளிப்பட்டவர் இல்ல, அவ்யக்த மூர்த்தி, வெளிப்படாதவர் சொல்றோம்ல. 7:25 7:25 பக்கத்துல போட்டுங்க. ஏன்னா 2 நாமத்துக்கும் அதுதான் 7:25 தான். இந்த 2 நாமத்துக்குமே வந்துருது. ஒண்ணு ககனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படாதவரா ரகசியமா இருக்காருன்னு அர்த்தம். பகவானை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா நம்ம பார்க்க முடியல. பகவானோட சக்தி எப்படி வெளிப்படுது யாருக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. பாருங்களேன், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பகவான் வந்து சக்தி வெளிப்படாம இருக்குன்னு. அவரோட சக்தி தான் இந்த மொத்த ஜெகத்தும் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம அறியாம இருக்கோம். அப்ப அவரோட பிரபாவமும் வெளிப்படல, அவருடைய சொரூபமும் வெளிப்படல. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சதா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா தெரியப்படாம இருக்கு, அறியப்படாம இருக்கு. அவர் ரகசியமானவர், ககனஹா. அதுக்கப்புறம் குஹகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கிறவர். குஹக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்க. சுப்பிரமணியரோட நாமம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்கல்ல, ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோமா? என்ன நாமம் பார்த்தோம் போன 2 கிளாஸ்க்கு முன்னாடி? ஸ்கந்தஹான்னு பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குஹகா அப்படின்னு முருகரோட நாமம், சுப்பிரமணிய சுவாமியோட நாமம். குஹகன என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குகையில் வசிப்பவர். குஹகன்றதுக்கு அர்த்தம் ஹிருதய குகையில வசிக்கிறவருக்கு பேரு, சைத்தன்யத்துக்கு பேரு குஹக. 2வது நாமம் இங்க வந்து பகவான் பாஷிக்காரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா மாயையினால எல்லாத்தையும் மறைப்பவர். எல்லாத்தையும் மறைக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால மறைக்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குஹகான்னு பேர் அப்படின்னு சொல்லியாச்சு. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவிருத்தா. நாகம் பிரகாஷ சர்வஸ்யன்றதுக்கு நான் எல்லாத்துக்கும் வெளிப்படுவதில்லை அப்படின்னா ககனக சொல்லியாச்சு. யோகமாயா சமாவிருத்தக, யோகமாயினால் மறைக்கப்பட்டவனா இருக்கேன் அப்படின்றதுக்கு குஹகன் ஆயிடுச்சு. பகவான் மாயையினால மறைச்சிடுற, அறியப்படாம இருக்கார். ஒவ்வொரு நாமமா வந்துருவோம். 373வது நாமம் உத்பவஹா. உத்பவகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு உற்பத்திக்கு காரணம், இந்த ஜெகத்தோட உற்பத்திக்கு காரணம் உத்பவ காரணம். உத்பவக அப்படின்னா உற்பத்தி காரணம்னு அர்த்தம். பாஷிகார் சொல்றார் பிரபஞ்ச உற்பத்தி உபாதான காரணத்துவாத் உத்பவஹா. இந்த பிரபஞ்சத்தோட உற்பத்தி இருக்குல்ல, இந்த பிரபஞ்சத்தோட இப்ப என்ன பண்ணணும்?
அந்த முதல்ல ஹேத்துன்னு சொன்னதுக்கு போன ஸ்லோகத்துல நம்ம படிச்சதுக்கு என்ன எடுக்கணும்? அபின்ன நிமித்த உபாதான காரணத்தை எடுத்துக்கணும். இங்க வந்து பாஷிக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்தோட உற்பத்திக்கு இருக்கிற மெட்டீரியல் காசை மட்டும் எடுக்கணும். உபாதான காரணமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற காரணத்தினால பகவானுக்கு பேரு உத்பவகான்னு பேரு. எப்படி சுவாமி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உத்பவ காரணமா இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயின்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா? தங்கம் வந்து பாத்தீங்கன்னா, தங்கம் தானே ஆபரணம் ஆச்சு, தங்கம் தானே மூக்குத்தி கம்மல் ஒட்டியானு ஆச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, கம்மலுக்கு காரணம்னு என்ன சொல்லுவீங்க நீங்க? கம்மலுக்கு எது காரணம்? மூக்குத்திக்கு எது காரணம்? மெட்டீரியல் காசு எது? தங்கம்னு சொல்லுவீங்களா, மாயாயின்னு சொல்லுவீங்களா? தங்கம் தானே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துல கிரியேஷன் நடக்கவே இல்லை. அப்ப யாரு பண்ணதுன்னு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மாயா தான் கேம் பண்ணிருக்கு, நாம ரூபத்தை கிரியேட் பண்ணிருக்கு. வாஸ்தவத்தை தங்கம் தங்கமாவே இருக்கு, நாம ரூபமா தெரியுது. அந்த நாம ரூபமா தெரியறதுக்கு பேர் தான் மாயா. அப்ப வந்து மாயான்னு ஒண்ணு கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியுமா? தெரியாது. தங்கம் தெரியுதா? தங்கம் தெரியுது. அப்ப இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தோட மூல காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான், சைத்தன்யம் தான். அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்பவ காரணகன்னு பேரு. உத்பவோ ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா உத்கதோ பாவாத் சம்சாராத் இதுவா. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, பவ காரணம் நம்ம சொல்றோம்ல, பவனா சம்சாரம், பவாத் சம்சாராத் உத்பவக அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு மேலாக இருப்பவர். பவம் அப்படின்னா சம்சாரம், அந்த பவன்ற சம்சாரத்திலிருந்து மேலா இருப்பவர். அப்ப என்ன அர்த்தம்? பகவான் வந்து அசம்சாரி, நித்திய முக்தர். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய முக்தரா இருக்கார். இந்த உத்பவ, பவனா சம்சாரம், பவ சம்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். பவனா என்ன அர்த்தம்? ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. பவ ஜென்மம் எடுக்கிறதுக்கு பேர் தான் பவம். இந்த சம்சாரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலாகன்னு அர்த்தம். அந்த சம்சாரத்திலிருந்து மேலெழுந்து இருக்கிறவர் காரணத்தினால பகவானுக்கு பேரு உத்பவகான்னு 2வது மீனிங் எடுத்தாச்சு. அசம்சாரின்னு அர்த்தம். அப்புறம் 374வது நாமம் க்ஷோபனஹா அப்படின்னு பேர். க்ஷோபனகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இது வந்து பாத்தீங்கன்னா க்ஷுபன்னு நினைக்கிறேன். தாத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷுப மிஸ்ரனே அர்த்தத்துல வரும். சம்மிஸ்ரே தாத்து அர்த்தம் க்ஷுப. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, நாளைக்கு பார்த்து சொல்றேன். க்ஷோபனஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதியையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கலந்து வைப்பவர். திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் கலந்து வைக்கிறவர் யாரோ ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷோபனஹா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் சர்க்க காலே, பாஷித்த சொல்றார் சிருஷ்டியோட ஆதி காலத்துல. சர்க்க காலேனா சர்க்கம், சிருஷ்டிக்கு பேரு சர்க்கம்னு ஒரு பேர் இருக்கு. சர்க்க காலேன்னு என்ன அர்த்தம்? சிருஷ்டியோட காலத்துல பிரகிருதிம் புருஷம் ச பிரவிஷ்ய. பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார்? தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து. பகவான் என்ன பண்ணார்? இந்த ஜெகத்தை படைச்சார். படைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாத எல்லா ஜீவர்களுக்குள்ளாரையும் என்ன பண்ணார்? பிரவேசம் பண்ணார். ஜடத்திலையும் அவர் தான் பிரவேசம் பண்ணியிருக்கார், சேத்தனத்திலையும் அவர் தான் பிரவேசம் பண்ணியிருக்கார். என்னை ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கேட்பார், சுவாமி ஜடத்திலையும் பகவான் இருக்காரா அப்படின்னு. ஆமா, சச்சத்யச்சா பவத்து நிருக்தஞ்சா நிலையனஞ்ச. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. பகவான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா தாம் படைச்சதுல தானே பிரவேசம் பண்ணி அவரே வந்து பாத்தீங்கன்னா சத்தாவும் ஆனார், அசத்தாவும் அவரே ஆனார். இருப்பு பொருளாவும் இல்லாத பொருளாவும் சைத்தன்யமாவும் ஜடமாவும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் ஆனார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, சிருஷ்டியோட ஆதி காலத்துல பிரகிருதியிலையும், பிரகிருதின அர்த்தம் திரிகுணாத்மிகா மாயா, பிரகிருதிக்குள்ளாரையும் புருஷம்ச ஆத்மாக்குள்ளாரையும் ஜீவாத்மாக்களாவும் பிரவிஷ்ய உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணார்? க்ஷோபயாமாச இது நல்லா கலந்து விட்டாராம். ரெண்டு டிஃபரன்ஸே தெரியக்கூடாது. நான் அப்படின்னு சொல்லும் போதே தேகத்தை எடுத்துடணும். நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கட்டி வைக்கப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுது. கிரந்தி நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் கிரந்தின்னு சொல்றோம், முடிச்சுன்னு சொல்றோம். இது யாருப்பா இந்த முடிச்சு போட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா
பகவான் தான். உள்ள நுழைஞ்சி ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கலந்து வைக்கிட்டார். அதனால அவருக்கு பேரு க்ஷோபனஹா அப்படின்னு பேரு. ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணத்துல இருக்க ஸ்லோகத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். பிரகிருதிம் புருஷம் சைவ பிரவிஷ்ய ஆத்மேச்சயா ஹரிஹி பிரவிஷ்ய க்ஷோபயாமாச சர்க்ககாலே வியய அவ்யயௌ வியயாவ்யயௌ. பிரகிருதிம் புருஷம் சைவ, பிரகிருதியிலையும் புருஷனிடத்திலையும் ஆத்மாவினிடத்திலையும் பிரவிஷ்ய தன்னோட இச்சையினால ஸ்வ இச்சையா பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய சொந்த இச்சையினால இந்த பிரகிருதி புருஷன் சொல்லக்கூடிய சர்வத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணார். அதனாலதான் நம்ம சொல்றோம் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துனா என்ன அர்த்தம் கேட்டா வியாபகத்துவாத் விஷ்ணு. எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் உட்புகுந்து இருக்கார். இந்த உலகத்துல வந்து அவர் பிரவேசம் பண்ணாத ஒரு வஸ்து இல்லை. அந்த ஹரி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதியிலையும் புருஷனிடத்திலையும் உள்ள புகுந்து தன்னோட சொந்த இச்சையினால பிரவிஷ்ய க்ஷோபயாமாச உள்ள புகுந்தவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் கலந்து விட்டார். எல்லாத்தையும் கலந்து விட்டார். இப்போ எல்லாம் கலந்து தர்ஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னாயிருங்க அப்படின்னு மிக்சிங் பண்ணி விட்டார். பிறக்கும் போதே வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் தேகத்தையே கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதை பண்ணுன்றதுனால காரணத்தினால என்ன பண்ணார், எப்ப பண்ணார், சர்க்க காலத்துல, சிருஷ்டியோட ஆதி காலத்துல. இதுல ரெண்டு தத்துவம் எது, ஒரு பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா வியய நாசம் அடையக்கூடியது, இந்த தேகாதிகள் எல்லாம் நாசம் அடையக்கூடியது. அவ்யயம் எது அப்படின்னா இந்த ஆத்மா அவ்யயம். இது அப்படியே எங்க சுவாமி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகமா 4வது ஸ்லோகமா பராம் பிரகிருதி பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு ரெண்டு சொல்றாருங்க. பரா பிரகிருதி அப்படின்னா ஜீவபூத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரா பிரகிருதி. ஜீவ அம்சம் வந்து பாத்தீங்கன்னா பரா பிரகிருதின்னு பேரு. அதே நேரத்துல அஷ்டாபின்னா பிரகிருதி அபரா பிரகிருதின்றது 8. எது அவ்வியக்தத்துல இருந்து ஆரம்பிச்சு அகங்காரம், புத்தி, மனசு, பஞ்ச தன்மாத்திரைகள், இதெல்லாம் அபரா பிரகிருதின்னு பேர். இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி வச்சுட்டார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷோபனஹான்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 375வது நாமம் தேவகா. தேவகான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா திவு அப்படின்ற தாத்துல இருந்து செய்யப்படுது. கிரீடா ஆச்சரிய இதெல்லாம் சொல்ல போற. சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா கிரீடா பண்றவர், கிரீடான விளையாடுறவர். அவர் வந்து நம்ம பக்தர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆமா ஏற்கனவே வந்துச்சு. அதேதான் இப்ப திரும்ப ரிப்பீட் நல்லா கரெக்டா இங்க சொல்றேன். ஆச்சரிய வாசுதேவகன்ற நாமத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கிளாஸுக்கு முன்னாடி வசுன்ற நாமத்துக்கு ஒரு தனியா பார்த்தோம், தேவகன்றதுக்கு ஒரு நாமத்துக்கு தனியா மீனிங் பார்த்தோம். ஆமா அதே இடத்துல தேவகக்கு என்ன மீனிங் பார்த்தோமோ அதே தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா தேவகன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா விளையாடுபவர், லீலா செய்பவர்னு அர்த்தம். எப்படி சுவாமி பாஷ்யக்கார் சொல்றார், யதோ தீவ்யதி. திவுன்ற தாத்துக்கு அர்த்தத்தை ஒவ்வொன்றா சொல்றார். தீவ்யத்தின்றதுக்கு அர்த்தம் கிரீடதி, சர்காதிபிகி. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்ற மூன்றுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் விளையாடுகின்றார். சிருஷ்டி பண்றதும் விளையாட்டு தான், ஸ்திதி பண்றதும் விளையாட்டு தான். இந்த லயத்திலையும் பகவான், இந்த பிரளய காலத்திலையும் பகவான் தான் விளையாடுறார், பூந்து விளையாடுறார். நம்ம சொல்லல பூந்து விளையாடுறாயா அப்படின்னு, கரெக்ட். பகவான் தான் எல்லாத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி விதவிதமான ரூபத்திலிருந்து ஒருத்தர் சிருஷ்டி பண்றார், ஒருத்தர் லயம் பண்றார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரத்துக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கு சதா இது போயிட்டே இருக்கு. யாருப்பா அப்படின்னா எல்லா ரூபத்திலையும் பகவான் உள்ள புகுந்து இந்த காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விளையாடுறார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம், இதுக்கு அடுத்தது 2வது மீனிங் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா விஜிகீஷதே அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா திவு தாத்துவோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கிரீடா, விஜிகீஷா. விஜிகீஷானா ஜெயிப்பதற்கு இச்சைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜிகீஷான்னு பேர். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், ஜெயிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் விஜிகீஷதே அசுராதீன்னு. எல்லா அசுரர்களையும் கொல்வதற்கு இச்சைப்படுகின்றவர். அதனால பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவகான்னு பேர் விஜிகீஷா அர்த்தத்துல. அதுக்கப்புறம் வியவஹரதி சர்வபூதேஷு. 3வது வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்றதுன்னு அர்த்தம். விவகாரே 3வது அர்த்தம். திவு தாத்துக்கு 3வது மீனிங்
விவகாரே, எல்லா விவகாரங்களும் இப்ப என்ன விவகாரம் நடந்துட்டு இருக்கு? நீங்க பாடம் கேட்கறீங்க, நான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன், விவகாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த விவகாரத்தை யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரோதாக்கள் ரூபத்துல இருந்துகிட்டு நீங்க பாடம் கேட்கறீங்க, பக்தா ரூபத்துல இருந்துகிட்டு அவர் தான் பாடத்தை சொல்றார். இந்த விவகாரம் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான் இந்த விவகாரத்தையே பண்ணிட்டு இருக்கார். எப்படி? பிராண ரூபேன, பிராண ரூபத்துல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா விவகாரம் பண்றார் பகவான் சர்வபூதங்களிலும். அதுக்கப்புறம் ஆத்மதையா தியோதத்தை, பிரகாஷ அர்த்தம். இப்பதான் பிரகாசம் அர்த்தம் வருது. ஆத்ம ரூபத்துல எல்லா தேகத்திலிருந்தும் ஒளிர்கின்றார், பிரகாசிக்கின்றார். நம்ம பொதுவா இந்த பிரகாஷ அர்த்தம் தியோதத்தைன்ற அர்த்தம் மட்டும்தான் எடுக்கிறோம். பிரகாசம் அப்படின்னு அர்த்தம், தியோதனே அப்படின்னு அர்த்தம். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு அர்த்தமா ஆச்சாரிய சொல்ற. ஆத்மாவா இருந்துகிட்டு பிரகாசிக்கிறார் சைத்தன்யமா, பிராணனா இருந்துகிட்டு விவகாரம் பண்றார், பிராணனா இருந்துகிட்டு ஜெயம் பண்றார், ஜெயம் பண்ற ஆசைப்படுகின்றார். அது மட்டும் இல்ல, கிரீடா பண்றார். பிராணனா இருந்துகிட்டு இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை எல்லாம் விளையாடுகின்றார். அது மட்டும் இல்லாம ஸ்தூயதே ஸ்துத்யைஹி, ஸ்துதிகளால் பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்யப்படுகின்றார் பகவான். அநேக ஸ்துதிகள் இந்த உலகத்துல யாரெல்லாம் எந்த ஸ்துதி பண்ணாலும் ஈஸ்வரன் நோக்கி என்ன ஆகும்? அது யாருக்கு? பகவானுக்கு தான் போய் சேரும். ஒரே பகவானை தான் எல்லாம் விதவிதமா ஸ்துதி பண்றோம். இதுல சாந்தோக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையானது பிராண உபாசனைக்கு பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்லுது. இந்த நாய் பாத்தீங்கன்னா காலையில சில சமயம் பாத்தீங்கன்னா ஓன்னு ஊழையிடும். அதே மாதிரி நரிகள் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஏகாந்தத்துல மலை பக்கம் எல்லாம் இருந்தீங்கன்னா நரி ஊழையிடுறதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். விடிய காலம்பரை பாத்தீங்கன்னா நரிகள் எல்லாம் வானத்தை பார்த்து பாத்தீங்கன்னா ஓன்னு ஊழையிடும். அது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நாய் எல்லாம் காலையில அது மாதிரி சில சமயம் ஊழையிடும். எதுக்கு பாப்புன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனை பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றதுதான். என்ன ஆச்சரியம் பாருங்க. இது மாதிரிலாம் கூட மந்திரங்கள் இருக்குமான்னு ஆச்சரியமா இருக்கும். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்துதி பண்றோமோ அதே மாதிரி நாய்க்கு வேற என்ன வார்த்தை இருக்கு? சாமகானம் பாடுதான். சாமகானம்னா நீங்க ஆன்னு சொல்றது சாமகானம் இல்ல. நாயே பாத்தீங்கன்னா சாமகானம் பண்ணுது. பகவானை பாத்தீங்கன்னா ஸ்துதிக்குதான் ஊ அப்படின்னு. என்ன மாதிரி அப்ப எல்லா ஸ்துதிகள் மூலமாகவும் ஸ்துதிக்கப்படுபவர் பாத்தீங்க இருக்கு. அதுதான். ஆமா, இந்த ஊன்னு வேற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நாய் ஊழையிடுது அப்படின்னு. நாய் பகவானை ஸ்துதி பண்ணுதான் சாமகானம் பாடி. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்துதிகளாலும் ஸ்துதிக்கப்படுபவர் எவரோ அவருக்கு பேரு தேவகான்னு பேரு. ஸ்தூயத்தே ஸ்துத்யை. அது மட்டும் இல்ல, சர்வத்திர கச்சதி, கத்தி அர்த்தத்திலயும் பாத்தீங்கன்னா அது வருது. கத்தி அர்த்தத்திலயும் பாத்தீங்கன்னா ஸ்துதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னது? விவகாரப்பட்டது. கத்திஷு, செல்வதிலும் அர்த்தம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சர்வத்திர கச்சதி, பகவான் தான் பாத்தீங்கன்னா எங்கப்பா போறீங்க? எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? பகவான் தான் எல்லா ரூபத்துல இருந்தும் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்காரு. எறும்பு சாரசாரையா எறும்பு போயிட்டே இருக்கு. பார்த்தா லட்சக்கணக்கான எறும்பு காலையில பார்த்தோம் போயிட்டே இருக்கு, வரிசையா போயிட்டு இருக்கு. எங்கப்பா போறீங்கன்னு தெரியல, எங்க போகுது? யாரு? எறும்பு ரூபத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அண்டார்டிகா பக்கம் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், ஒருத்தன் மேல போயிட்டு இருக்கான், ஒருத்தன் கீழே போயிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் பகவான் என்ன பண்றார்? அநேக ரூபங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா தேவகான்னு பேரு. தஸ்மாத் தேவகா. அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு, சுவாமி நீங்க என்ன சுவாமி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நாயின்ட்டீங்க, அதுக்கப்புறம் எறும்புன்ட்டீங்க, மனுஷன் அப்படின்றீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்களே சாமி அப்படின்னா. ஆமா, என்ன அப்படின்னு கேட்டா ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூட்டஹா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, பிரசித்தமான மந்திரம். ஏகோ தேவக சர்வபூதேஷு கூட்டஹா. அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் பாத்தீங்கன்னா ரகசியமா இருந்துகிட்டு இருக்கார். ரகசியமா இருந்துகிட்டு என்ன பண்றார் அப்படின்னு கர்மாத்யக்ஷக சாட்சி சேதா நிர்குணஸ்ச அப்படின்னு சர்வ 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 வியாபி பகவா சர்வ வியாபி சர்வபூதாந்தராத்மா சாட்சி கர்மாத்யக்ஷக, கர்மங்களை எல்லாத்தையும் அத்தியக்ஷம் பண்றவர், பார்க்கிறவர், சூப்பர்வைஸ் பண்றவர், சாட்சியா இருக்கிறவர். அப்போ சர்வபூத்த நிவாசகம் இருக்கா? சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச. அவர் சாட்சியா இருக்கார், சைத்தன்யமா இருக்கார், வெறும் நிர்குணமாவும் இருக்கார். ஆமா,
சர்வபூதாந்தர ஆத்மா, அதுதான் சர்வ நிவாசிகள் சர்வபூதாந்தர அப்படின்னு பேர் வச்சாச்சு. கர்மாத்தியக்ஷக இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தாங்க நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ற. அதனால வந்து பாத்தீங்கன்னா பொருந்தி வருதும் இது மந்திர வர்ணாத் தேவகான்னு பேர் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 376வது நாமம் நாளைக்கு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. நம்ம கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் அவர் தான் கரணம். அவர் தான் கர்த்தா. நான் கர்த்தா இல்லை, அவர் தான் கர்த்தா. விகர்த்தா. நான் எதெல்லாம் விசித்திரமா பண்றேனோ அதுதான் பகவான் தான் விகர்த்தா. அப்போ வந்து போக்தா யார் நான் முன்னாடியே சொல்லிச்சு, அவர் தான் போக்தா. அவர் தான் போக்தா, அவர் தான் கர்த்தா, அவர் தான் கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ என்னப்பா இருக்கு மிச்சம் நமக்கு அப்படின்னா நமக்குன்னு ஒன்று மிச்சம் இல்லை, நம்மன்னு ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிறது பகவான் மட்டும்தான். அறிவு.